ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன விஷயத்தை வச்சு தான் பேசி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். நான் அங்கேயே பேசிட்டேன். அவர் மகேந்திரன் சொன்ன மாதிரி சுந்தர் சார் வந்து இதுக்கு விதை போட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி எனக்கும் ஆலப்பட் மதுரை தான் வந்து எனக்கு ஸ்டார்டிங். நான் ஆலப்பட் மதுரை தான் நான் எஸ்எஸ்சிக்கு போனேன். நான் அதுக்கப்புறம் தான் அது அப்படியே வளர்ந்தது. அதனால தான் என்னுடைய டேகே வந்து மலேசியா முஸ்தஃபான்னு இருக்கும். ஏன்னா நான் இப்போ வந்து என்ன அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் போக்குவரத்து அதிகமாக இருந்ததுனால அந்த டேக்கில் இருந்தது. நான் இப்போது சமீபமாக மலேசியா இப்போ இது மதுரை ஏர்போர்ட்டில் வந்து இன்டர்நேஷ்னலுக்கு நாங்கள் வந்து ஆல்ரெடி ஃபார்ட் பண்ணியிருந்தாலும் டொமஸ்டிக்கில் வந்து என்னது எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது. முன்னாடிலாம் 12 ஃப்ளைட் இருந்துச்சு சென்னைக்கு. என்னது ஜெட் ஏர்வேஸ் இருந்துச்சு, பேரமௌண்ட் இருந்துச்சு, லோக்கலில் எல்லாமே இருந்துச்சு. அப்போ நிறைய இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குதுன்னு நமக்கு ஒரு இது இருக்குது, பிம்பம் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் டெக்னிக்கலி இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம வந்து சர்பாஸ் பண்ணிட்டோம். பழைய ரெக்கார்டு எல்லாத்தையுமே ஆக்சுவலி பிரேக் பண்ணியாச்சு. இப்போ கரண்ட்டாக இப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து ஜனவரிலேருந்து ஆக்சுவலி நம்ம பழைய ரெக்கார்டு எல்லாத்தையுமே பிரேக் பண்ணியாச்சு. இப்போ ஹையஸ்ட்டு நம்ம பேசஞ்சர் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் என்ன இருக்குது அப்படின்னா, மதுரை இன்னும் நம்ம என்ன செய்யலாம், அப்படியே இருக்குது, ரொம்ப காலமாக அப்படியே இருக்குது அப்படின்னு. நீங்கள் டேட்டா பார்த்தா தெரியும். அதான் டேட்டா டேவர்னு சொன்னால் எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு ஆக்சுவலி. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு வந்து 9 ஃப்ளைட் தான் இருக்குது. முன்னாடி 12 வரைக்கும் இருந்திருக்குது. பெங்களூருக்கு 4 இருக்குது. முன்னாடிலாம் 4 கிடையாது, 2 3 தான் இருந்துச்சு. ஜெட்டாஸ் இருக்கிறப்ப 2 3 தான் இருந்துச்சு. அதிகபட்சமே 4 தான் இருந்திருக்கும். அப்பவும் 2 தான் 2 1 தான் இருந்துச்சு. கிங்ஃபிஷர் இருந்துச்சு. இப்போ வந்து 4 ஃப்ளைட் இருக்குது. அதை வந்து 3 மாற்ற போகிறாங்க வின்டரில். ஹைதராபாத் வந்து இப்போ 2 இருந்துச்சு. இப்போ ஆஃப் சீசனால் ஒரு ஃப்ளைட்டாக இருக்குது. திருப்பி அது 2 மாறிடும். மும்பை வந்து அதே மாதிரி போயிட்டு இருக்குது. டெல்லி வந்து ஒரு 2.5 months மட்டும் 4X வீக்கில் ஓடிட்டு இருக்கு. திருப்பி அது வந்து டெல்லியாக மாறிடும். இப்போது இந்த டேட்டா மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு வருஷமும் மந்த்லி ஆவரேஜாக எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாங்கிற கணக்கு தான் அது. ஃபர்ஸ்ட்டு 44லேருந்து ஆரம்பிச்சு அது அப்படியே 95 98 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் கொரோனானால திருப்பி கீழே வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக லாஸ்ட் வந்து 1 lakh மேலே இருக்குது ஆக்சுவலி. இப்போ வந்து 1 lakhக்கு மேலே வந்து எனக்கு மந்த்லி வந்து ஆவரேஜாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு அதை பெருசாக தெரியல. அது இந்த 3 months தான் ஓடிட்டு இருக்குது. பட் ஸ்டில் அகைன் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 90 97 ஆல்மோஸ்ட் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா டச் பண்ணிட்டோம். டச் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம சர்பாஸ் தான் எக்ஸ்ட்ரா தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னமும் நமக்கு ஃபீல் வந்து என்ன இருக்குதுன்னா, டொமஸ்டிக்ல வந்து நம்ம என்னது அதே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலி அது கிடையாது. அது மேலே தான் போயிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஹையஸ்ட் வந்து 18-19 தான் நமக்கு பெரிய பூம். அப்போ தான் ஸ்பைஸ் வந்து என்னது 2 மணிக்கு ஃப்ளைட் ஆரம்பிச்சது. அப்போ சல்லுன்னு ஏறிச்சு எல்லா நம்பர்ஸும். அதுக்கப்புறம் கொரோனாவில் குறைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம். 98லேருந்து 97 ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இப்போ வந்து 3 months வந்து 1.8 வரைக்கும் போயிருக்கோம். அஃப்கோர்ஸ் ஜூலை செப்டம்பர்லாம் கொஞ்சம் குறையும். ஆனாலுமே நம்ம 1 lakh கீழே வர மாட்டோம். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1 lakh மேலே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்னது ஆக்சுவலி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் டொமஸ்டிக் வைஸ். அதே மாதிரி ஆல் டைம் ஹை வந்து 1,16,000 வந்து இப்போ தான் சமீபத்தில் தான் அந்த ரெக்கார்டு வந்து என்ன பிரேக் பண்ணி. இதுக்கு முன்னாடி வந்து 2008 தான் லாஸ்ட்டில் வந்து 1 lakh மேலே நம்ம வந்து டொமஸ்டிக் பேசஞ்சர் வச்சுருந்தோம் 2018. இப்போ கரெக்டாக டொமஸ்டிக்கு என்ன பெருசாக தேவை அப்படின்னா, இப்போ டெல்லிக்கு வந்து காலையில் ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்குது, ஈவினிங் ஒரு ஃப்ளைட்டு, அவ்வளோதான். பாம்பேக்கு வந்து ஈவினிங் தான் ஒரு ஃப்ளைட் இருக்குது, காலையில் ஒரு ஃப்ளைட்டு. அதனால டொமஸ்டிக்கில் நம்ம வந்து பெருசாகவுமே கேட்கல. இது இருந்தாலே வந்து என்னது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னது அது வளர்ந்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு மார்னிங் ஃப்ளைட் மும்பைக்கு, ஒரு டெல்லி ஃப்ளைட் ஈவினிங்கு. அதே மாதிரி கப்பல் ஆஃப் ஒயிட் பாடிஸ் டு சென்னைக்கு இருக்கிறது எல்லாமே இப்போ ஏடிஆர் தான். ஏர் இந்தியா மட்டும் தான் வந்து என்னது நேரோ பாடி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி, இது நேரோ பாடின்னு போடணும், ஒயிட் பாடின்னு போட்டிருக்கேன். நேரோ பாடின்னு போடணும். அது ஆப்ரேட் பண்ணாலே போதும். இப்போ நமக்கு பிரச்சனை பெருசாகவே எதில் அப்படின்னா இன்டர்நேஷ்னலில் தான் பிரச்சனை. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதிகபட்சமாக என்ன இருந்துச்சு, கொழும்புக்கு 2 டெய்லி இருந்துச்சு, துபாய்க்கு ஒரு ஃப்ளைட் இருந்துச்சு, சிங்கப்பூருக்கு ஒரு ஃப்ளைட் இருந்துச்சு மேக்ஸிமம் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் அது வந்து என்னது கொழும்புக்கு இப்போ வந்து டெய்லி ஃப்ளைட் கூட கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஓகே. ஆனால் அது வந்து அதை வந்து நம்மளை மட்டுமே குறை சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, ட்ரிச்சி வந்து கொழும்போட அதிக கனெக்ஷனில் இருந்தது. பட் அவங்களாலே இப்போ வந்து டபுள் டேல ஆப்ரேட் பண்ண முடியல, ட்ரிச்சிக்குமே ஆப்ரேட் பண்ண முடியல. அங்கே வந்து 8X ஓடிட்டு இருக்குது, இங்கே வந்து என்னது 6X ஓடிட்டு இருக்குது. சென்னைக்குமே வந்து முன்னாடிலாம் வந்து 5 ஃப்ளைட் வரைக்கும் ஸ்ரீலங்கனே ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. 5 டெய்லி ஓடிட்டு இருந்திருக்கு. அது 5 டெய்லியுமே ஒயிட் பாடியில் ஓடும், A330 ஓடும் அது. ஆனால் இப்போ அவங்களாலையுமே என்ன செய்ய முடியல, அதை ஆப்ரேட் பண்ண முடியல. ஸோ கொழும்புக்கு நமக்கு இருந்த கனெக்ஷன் வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப டிபெண்டன்சி வந்து குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி கல்ஃபுக்கு வந்து இப்போ முன்னாடி வந்து எல்லாருமே கொழும்பு வழியாக போய்கிட்டு இருந்தாங்க கல்ஃபுக்கு. இப்போ நிறைய கல்ஃபுக்கு டைரக்ட் ஃப்ளைட்டே வந்துருச்சு நமக்கு. அதனால அந்த டைவர்ட் விட்டுட்டு இப்போ எல்லாமே பெங்களூர், ஹைதராபாத் போய் போகிற மாதிரி வந்துருச்சு. ஸோ கொழும்புக்கு நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் அதர் கண்ட்ரிஸ் வந்து நிச்சயமா இப்போ சிங்கப்பூர் வந்து எப்படி ஃபெயில் ஆச்சுங்கிறது யாருனாலையுமே சொல்ல முடியல. இன்ன வரைக்கும் நமக்கு ப்ராப்பரான ரீசன் தெரியல ஆக்சுவலி.
யாராவது ஒருத்தர் வந்து இதனால தான் சிங்கப்பூர் ஃபெயில் ஆச்சுன்னு சொல்ல கேட்டோம்னா யாராலையுமே சொல்ல முடியாது. நமக்கு இதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி ஃபண்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. அது இப்போ அது ஒன்றுமே அது எவ்வளோதான் ட்ரை பண்ணாலுமே வந்து டேட்டா நமக்கு சப்போர்ட் பண்ணல. இப்போ டேட்டா ட்ரிவன் நம்மளோட டேட்டா இல்லை ஆக்சுவலி. அதே மாதிரி டேட்டா ட்ரிவன் இப்போ ரயில்வேஸ்க்கு நீங்கள் சொன்னீங்கல்ல டேட்டா விட போகிறாங்கன்னு. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சவுத்துலேருந்து எத்தனை பேர் கல்ஃப் இருக்காங்கன்னு எக்ஸாக்ட் நம்பர் நம்ம யார்த்தையுமே கிடையாது. அந்த நம்பரை நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு எனக்கு புரியல. நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 40% இங்கே இருப்பாங்க, ஒரு 60% இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து அப்படிதான் நம்ம ஏர்லைன்ஸ் போய் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். பட் ஆனால் அவங்கள்ட்ட அதாவது இது ப்ராக்டிக்கலில் வர்றப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சிங்கப்பூர் ஃப்ளைட் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏர்லைன்ஸ் போய் அப்ரோச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எப்படி போய் கேட்குறேன், எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் வந்து எனக்கு துபாய் இதுக்கு ஃப்ளைட் கூட அதுக்கு ஃப்ளைட் கூட கேட்க முடியும். சிங்கப்பூர் வந்து ஒன் ஆஃப் த லாங் ஸ்டாண்டிங் கனெக்ஷன் வித் மதுரை, அதுவே ஃபெயில் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ இந்த மற்ற கத்தாரோ இதெல்லாமே வந்து அதோட ரொம்ப கம்மியாக உள்ளது தான். கோலாலம்பூர் வேணா சொல்லலாம், ப்ராபப்ளி எனது சிங்கப்பூருக்கு ஈக்குவலாக கோலாலம்பூர் சொல்லலாம். மற்ற எந்த கண்ட்ரீஸுமே சிங்கப்பூருக்கு ஈக்குவலாக என்ன செய்ய முடியாது, நம்ம கனெக்ஷனுக்கு சொல்ல முடியாது. துபாய் கூட அந்த அளவுக்கு கனெக்ஷன் கிடையாது. அது என்னவோ ஸ்பைஸ்ஜெட் வந்து அவ்வளோ டவுன்லையுமே துபாய் ஃப்ளைட்டை மட்டும் கேன்சல் பண்ணாமல் வந்து என்னது ஓடிட்டு இருக்குது. அது வந்து பெரிய சர்ப்ரைஸ் ஆக்சுவலி. நம்ம 2012 ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் அது கேன்சல் பண்ணுது. ஈவன் கொரோனா சமயத்துலையுமே வந்து துபாய்க்கு அவங்களுக்கு ஃப்ளைட் கிடைக்காதப்ப ஷார்ஜாக்கு என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நாள் ஆப்ரேட் பண்ணாங்க. திருப்பி துபாய் ஒன்ஸ் கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு திருப்பி உடனே என்ன செஞ்சாங்க, துபாய்க்கு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உங்களுக்கு சிங்கப்பூர் ஃபெயிலியர் வந்து பைலேட்டரல்ஸ் ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு அட்ரிபியூட் பண்ணலாம்ல நம்ம? இல்ல, ஆனா அது கொரோனாக்கு முன்னாடி ஓடுச்சு. பிரச்சனை அங்கதான் வருது. கொரோனாக்கு முன்னாடி கோவிட் வெர்சஸ் போஸ்ட் கோவிட்னு வரும்போது ஒரு பிரைஸ் வந்து எப்பவுமே மார்க்கெட் ட்ரிவன். அது இல்ல பிரைஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து நிறைய டிஸ்கஷன் நான் பார்த்திருக்கேன். நான் பிரைஸ் வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், ஆஸ் அ ஏவியேஷன் எந்தூசியஸ்ட் நான் என்னைக்குமே பிரைஸ் வந்து காரணம் சொல்ல மாட்டேன். என்ன பாயிண்ட்னா ப்ரீ கோவிட்ல அப் அண்ட் டவுன் பிரைஸ் வந்து 8,000 to 10,000 தான் இருந்துச்சு. இப்போ வந்து அது அப்படியே டபுளா ட்ரிபிள் ஆயிடுச்சு. 20 அந்த அளவுக்கு ஏர்லைன்ஸ் எக்ஸ்பென்ஸும் வந்து என்னது ஆயிருக்கு, எக்ஸ்பென்ஸும் ஆயிருக்குது. பிளஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா எப்பவுமே வந்து காம்படிஷன் கூடுறப்பதான் இது என்னது சப்ளை கூடுச்சுன்னா டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செய்யும், குறையும். அப்போ ரேட்டும் குறையும். நம்மள்ட்ட வந்து இங்கே வந்து என்னது சப்ளை கூடவே இல்லை அப்படிங்கிறப்ப ரேட்டை வந்து ஹையாக தான் வச்சிருப்பாங்க. ஏர்லைன்ஸ் எப்பவுமே குறைக்க மாட்டாங்க. ஏர்லைன்ஸ் எப்பவுமே குறைக்கும். ஏதாவது ரொம்ப ரேர் கேஸ் நடக்கும். இப்போ நமக்கு ஆச்சரியமா இருக்குது, பெங்களூருக்கு வெறும் 2,500 ரூபாய்க்கு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான், தினமும் ஓட்டிட்டு இருக்கான் ட்ரிச்சிலேருந்து ஃபிளைட் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். அது எப்படி ஓட்டுறானே தெரியல. அது நான் இப்போ நாளைக்கு ஃபிளைட் செக் பண்ணி பாருங்களேன், நம்ம மதுரையிலேருந்து 17,000 ரூபா இருக்கும், அவன்ட்டு 5,000 ரூபா இருக்கும். அப்படிதான் அது அதாவது ரேர் கேஸ் அது. பட் ஜெனரலாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து எங்கே ஃப்ளைட்ஸ் கம்மியாக இருக்குதோ அங்கே ரேட்டு கூட அது நம்ம ரேட்டை போய் அவன்கிட்ட சொல்லவே முடியாது. அது அப்படி நடக்காது. இப்போ சென்னையிலேருந்து இதுக்கு போகிறதுக்கு என்ன சொல்கிறேன், யூரோப்புக்கு போகிறதுக்கு சென்னையிலேருந்து ஃப்ளைட் ரேட்டு கூட இருக்குமா பெங்களூர்லேருந்து கூட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சென்னையிலேருந்து கூட இருக்கும், பெங்களூர்லேருந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா பெங்களூர்லேருந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து என்னது ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் இருக்குது, சென்னையிலேருந்து கம்மி. சென்னையில் இப்போ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கூட கிடையாது ஆக்சுவலி, பிரிட்டிஷ் நிப்பாட்டிட்டாங்க ஆக்சுவலி இல்லையா. முன்னாடி கேஎல்எம் இருந்துச்சு, எஃப்ஏ. இப்போ கேஎல்எம்லாம் சென்னைக்கு கிடையவே கிடையாது. கேஎல்எம்லாம் இன்னமும் வந்து என்ன இங்கே ஓடிட்டு இருக்குது, பெங்களூர்ல இருக்குது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மட்டும் இருக்குது, கேஎல்எம் கிடையாது. ஏர் பிரான்ஸ் ஏஎஃப் கிடையாது, ஏர் பிரான்ஸ் கிடையாது, எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. லுஃப்தான்சாவும் நிப்பாட்டிட்டாங்க. கேத்தே பசிபிக் மட்டும் தான் இந்த பக்கம் வந்து ஈஸ்ட்டுக்கு கேத்தே பசிபிக் மட்டும் ஓடிட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து என்னது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மட்டும் இருக்குது. பெங்களூருக்கு போனீங்கன்னா சீப்பா கிடைக்கும். ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் கால் தர மாட்டாங்க. அது வந்து பை டிஃபால்ட் கவர்மெண்ட் பாலிசி. இன்னொன்று கவர்மெண்ட் வந்து இன்னொரு கண்ட்ரியோட அக்ரிமெண்ட் போகிறப்ப இது ஏர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் கிடையாது ஆக்சுவலி. அவங்க வந்து ட்ரேடாக நிறைய வந்து என்ன செய்கிறாங்க, ட்ரேட் இதுக்கு பதிலாக நீ என்னைக்கு வர எனக்கு உனக்கு நான் சீட்டு, இப்போ எமிரேட்ஸுக்கு வந்து உனக்கு நான் சீட்டு தரேன், இத்தனை சீட் எக்ஸ்ட்ரா தரேன், இதுக்கு பதிலாக எனக்கு என்ன நீ தரேன், ஆயில கம்மியாக கேட்குறாங்க. ஸோ எல்லா பைலேட்டரல் சர்வீஸ் வந்து ஒரு இது மட்டும் கிடையாது, அது எல்லாமே எக்கனாமிக்கலி லிங்க்டு எல்லாமே. ஸோ நீங்கள் ஏஷியனுக்கு கேட்டாலுமே என்ன பிரச்சனைனா கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்கணும், இது நேச்சுரல், இது எல்லா கவர்மெண்ட்டும் எதிர்பார்க்கறது. எனக்கு இதில் என்ன பிரயோஜனம், மதுரைக்கு என்ன பிரயோஜனங்கிறது இல்லைங்க, எனக்கு என்ன பிரயோஜனம், கவர்மெண்ட் ஆஸ் அ கண்ட்ரியா இந்தியாவுக்கு வந்து என்னது என்ன பிரயோஜனம். இப்போ வந்து ஒருவேளை மலேசியன் வந்து அந்த அவங்களோட இது வந்து பாமாயில் தான் அதிகமாக அதை சீப்பாக தரேன் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு என்ன செய்வாங்க, 2 டெஸ்டினேஷன் வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. அது அப்படிதான் இது ஒரு பைலட்டருங்கிறது எல்லாமே கலந்து நடக்கும். ஸோ நம்ம இதை மட்டும் பேஸ் பண்ணி போறப்போ நம்மளால என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. இதை மட்டும் கொடுக்க அப்படின்னா கவர்மெண்ட் ஈஸியாக சொல்ற இந்த பாலிசி டெசிஷன் ஒன்றால் என்ன செய்ய முடியும், நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக்சுவலாக நம்ம இண்டிபெண்டாக சிங்கப்பூர் மட்டும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கேட்டோம் 2013. ஈவன் சிங்கப்பூர் கவர்மெண்ட் எடுத்து மதுரை அண்ட் பூனே கேட்டிருந்தாங்க. பட் நம்ம கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து சிங்கப்பூர் மட்டும் இண்டிபெண்டாக. நான் என்ன சொல்றேன், இந்த 18 பாயிண்ட்
ஏஷியன் பாசா சொல்லுவோம் இல்லையா, பேஸ்ட் ஆன் டூரிசம் இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த 18 பாயிண்ட்ஸ் இது பண்ணி இந்த ஸ்பெஷல் பாசால இது இப்போ போட்டு இது வந்து சைன் பண்ணி கிட்டத்தட்ட 15-20 இயர்ஸ் இருக்கும் கரெக்டா. இந்த 20 இயர்ஸ்ல எந்த வித ரிவிஷனுமே இல்லை, எந்த வித அமெண்ட்மெண்ட்டுமே இல்லை. 2006 சைன் ஆச்சு. இந்த 20 இயர்ஸ்ல எந்த வித ரிவிஷனுமே பண்ணல. இந்த வயலேட்டர்ல புதுசா எந்த வித அடிஷனோ டெலிஷனோ எந்த வித அமெண்ட்மெண்ட்டுமே பண்ணல. ஸோ இப்பயும் அந்த 18 பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டி இல்லாம நிறைய ஏர்போர்ட் இருக்குது. கஜுராஹோல ஏர்போர்ட்டே வந்து டொமஸ்டிக்கே வந்து என்னது ஒழுங்கா ஓடுறது கிடையாது. கஜுராஹோல அதுல இருக்குது. லைக் கஜுராஹோ ஈவன் திருப்பதி கூட திருப்பதி இருக்குதுங்க. திருப்பதி கயாலாம் வந்து அங்க வந்து புத்திஸ்ட் டூரிசம் மட்டும் தான். இன்டர்நேஷனல் ஃளைட் எதுவுமே கிடையாது. இங்க இந்த கொழும்பு மியான்மர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கனெக்ஷன். வேற கேம் இல்ல. பேங்காக் இருக்கு. அதான் மியான்மரும் கொழும்பு பேங்காக். சேம் வித் போர்ட் பிளேயர் வந்து இப்ப லாஸ்ட் ஏரியா ஆபரேட் பண்ணா பட் சஸ்டெயின் பண்ண முடியல, இப்ப கேன்சல் பண்ணிட்டான். இப்ப போர்ட் பிளேயரும் வந்து இன்டர்நேஷனல் என்னாச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இது மாதிரி நிறைய ப்ரெஷர் போகவும் இப்போ நீங்க போய் ஏஷியன் எந்த பாசாமே நீங்க கவர்மெண்ட் விஷயம் எடுக்க முடியாது. எல்லாமே தூக்கிட்டாங்க. எம்ஓசி வெப்சைட்ல வந்து இந்த டீடைல்ஸை எடுத்து எல்லாருமே கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எம்ஓசி வெப்சைட்ல இப்போ போய் தேடிங்கன்னா எந்த பைலெட்டர்லுமே இருக்காது. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. இது உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. பப்ளிக்கு இது உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ நீங்க தேடி பாருங்களேன், எந்த பைலெட்டருமே உங்களால எடுக்க முடியாது. நம்ம வச்சிருக்க டாக்குமெண்ட் எல்லாமே வந்து என்னது 10 இயர்ஸ்க்கு 12 இயர்ஸ்க்கு டெவலப் பண்ணி வச்சிருந்து இன்னமும் அதை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஓடிட்டு இருக்காவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்கேயுமே கிடையாது. ஏவியேஷன் சர்க்கிளுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமேல் வந்து பைலெட்டர்ல பத்தி பேசுறதுக்கு பப்ளிக்கு வந்து என்னது எந்த சான்ஸும் இருக்காது. ஒன்லி கவர்மெண்ட் கேன் ஸ்பீக் அபவுட் திஸ். ஏவியேஷன் சர்க்கிளுக்குள்ள ஏவியேஷன் எந்தூசியாஸ்ட் கிட்ட போய் இதான் சொல்லுவோம். அவங்கள்ட்ட போய் இப்போ பாஷா பத்தி கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. ஸோ நம்ம ட்ரை பண்ண வந்து இதுல 18 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க 19 பாயிண்ட் ஆக்குங்கன்னு சொன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. மதுரை மட்டும் ஸ்பெஷலா ஆக்ட் பண்ணா பண்ண மாட்டாங்க. நம்ம வாட் ஐ எம் ட்ரைங் டு கன்வே இஸ் அந்த அண்டர் பெர்ஃபார்மிங் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து யூட்டிலைஸ் ஆகாத ஏர்போர்ட்டுக்கு போர்ட்ல கஜுராஹோ மாதிரி ஏர்போர்ட்டை வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக மதுரையை ரீப்ளேஸ் பண்ணலாம்ல. நம்பர் கேன் பி சேம் 18. அது அப்படி பண்றதுனால இன்னைக்கு நிலைமைக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன அதனால லாபம் அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு உள்ள மைண்ட் செட் வந்து and that in a way that is valid also. இப்போ எமிரேட்ஸ் வந்து இன்னமும் சீட்ஸ் கேட்டு தான் இருக்காங்க, சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா உனக்கு 1 கொடுத்தா எனக்கு நீ 4 மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கொடுப்பேன். நான் உனக்கு 1000 சீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நீ எனக்கு 5000 சீட்ஸ் கொடுக்கணும்னு கேட்டாங்க இந்தியா. அப்படின்னா என்னோட இந்தியன் கேரட்ஸ் என்ன செய்வாங்க, அதிகமாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் முடியாதுன்றுச்சு. ஆயில் கம்மியாக கொடுக்கணும்னு கேட்டாங்க, அந்த கவர்மெண்ட் முடியாது. அப்புறம் அவங்க சீட் தர முடியாது. திஸ் வாஸ் ஆக்சுவலி நடந்தது. இது வந்து என்னது ஏவியேஷன் சர்க்கிள். இது ஆக்சுவலாகவே இந்த கன்வர்சேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் யூஏக்கு நடுவில் நடந்தது. இது இல்லை. இப்போ கோயம்புத்தூர் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்கல்ல சிங்கப்பூருக்கு. இது இல்லாமல் 18 முதலே பைலெட்டர்ல நமக்கு ஸ்ரீலங்கா இருக்க மாதிரி நமக்கு ஸ்ரீலங்கா கோயம்புத்தூர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்கூட் ஏர்வேஸ் வருது. எனக்கு இன்னொன்னுமே புரியும். அது வந்து எப்படி மாதிரி நம்ம மட்டும் தனியாக ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. இல்லை அப்போ அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்க அப்போ நடக்கிற இதை இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு 2 கண்ட்ரிக்கு நடக்கிறதுக்கு மத்தியில் நடக்கிற இந்த பாஷா வந்து நியூஸாகவே வெளியே வர்றது கிடையாது. எப்போ நடக்குதுன்னே தெரியாது. முன்னாடிலாம் எப்போ நடக்குதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி மினிஸ்டர் போய் வந்து என்னது பார்ப்பாங்க கொடுப்பாங்க. இப்போலாம் எப்போ நடக்குதுன்னே தெரியாது. அண்ட் செகண்ட் திங், இப்போ நியூஸ் வந்தாலுமே நடந்ததுக்கு அப்புறம் தான் நியூஸ் வரும். அதாவது ஆஸ் அ நியூஸ் லெட்டராக வந்து என்ன செய்வாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்களே வெளியே, முன்னாடி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்பர் 2. நம்பர் 3, எந்த மீட்டிங்னாலுமே அட்லீஸ்ட் 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி அஃபீஷியல்ஸ் முன்னாடியே போய் என்ன செஞ்சிருவாங்க, பேசிடுவாங்க. இந்த மினிஸ்டர் சைன் பண்ணுறது, பிஎம் சைன் பண்ணுறதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் த நேம் சேக். அங்கே போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. அது தட் இஸ் டிசைடட் 2-3 months பிஃபோர். அவங்க அந்த ப்ராசஸ் 6 months முன்னாடியே ஆரம்பிச்சு 2-3 months